பாண்டியன். அவன் பேரு பல்யாகசாலை முதுக்குடுமி பெருவழுதி அப்படின்னு பேர். பாண்டியன்னு பேர். பாண்டிய மன்னன் அவன். அந்த பாண்டிய மன்னனை புலவர் வாழ்த்துறார். எப்படி வாழ்த்தினார் தெரியுமா? நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. எப்படி வாழ்த்தார் தெரியுமா? அப்பா, உன்னுடைய வெண் கொற்ற குடை இருக்கிறதே அது தாழட்டும். சார், ஒரு ராஜா கிட்ட போய் அப்படி பேச முடியுமா? உன்னுடைய குடை தாழட்டும் சொல்ல முடியுமா? யாராவது சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா? உன் வெண் கொற்ற குடை தாழட்டும். அடுத்தது, உன் சென்னி, சென்னினா தலை, உன் சென்னி வணங்கட்டும். ஏங்க, ராஜாவை தானே எல்லாரும் வணங்குவாங்க. இந்த புலவர் சொல்றாரு, உன் சென்னி, உன்னுடைய தலை வணங்கட்டும். உன் மார்பு மாலை வாடட்டும். மார்பு மாலை வாடட்டும்னு சொல்ல முடியுமா? அடுத்தது ஒன்று சொன்னார் பாருங்க, அதுதான் ரொம்ப அழகு. நீ எப்பொழுதும் என்ன செய்வாய் தெரியுமா? உன்னுடைய கோபம் செல்லுபடியாகாமல் போகட்டும். இப்படி சொன்னா கோபப்படாமல் இருப்பானா எந்த ராஜாவாவது? ஆனா அந்த புலவர் சொல்றார், உன் குடை தாழட்டும். எப்பொழுது? சிவன் ஊர்வலம் வருகிற பொழுது, முக்கட் பரமசிவன் ஊர்வலம் வருகிற பொழுது உன்னுடைய வெண்கொற்ற குடை தாழட்டும். இன்னைக்கு அதனால தான் சிவா பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார், எங்கள் அருமை அண்ணன். உன் வெண்கொற்ற குடை தாழட்டும். உன் மார்பு மாலை வாடட்டும். எப்பொழுது? பகைவர்களை வென்ற அந்த நாட்டிலே எழுகிற தீ இருக்கிறதே, அந்த தீயிலே உன்னுடைய மாலை வாடட்டும். அப்படின்னா எப்படி சொல்றான் பாருங்க, அவன் பெரிய வீரன்னு சொல்றான். அடுத்தது, உன்னுடைய சென்னி வணங்கட்டும். எப்பொழுது? நல்ல சான்றோர்கள் நீ வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிற பொழுது நீ தலைகுனிந்து அந்த வாழ்த்தை ஏற்றுக்கொள்வாய். கடைசியா, எப்பொழுது நீ கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும்? உன்னுடைய மனைவி உன்னிடத்திலே ஊடல் கொள்கிற பொழுது உன்னுடைய கோபத்தை நீ அடக்கிக்கொள். எவ்வளவு பெரிய தத்துவம் இல்ல? அப்படி 4 விதமான அறம், பொருள், இன்பம் அத்தனையும் எல்லா விதமான குறையும் இல்லாமல் பெற்றவர் யார் என்று கேட்டால், இன்றைய முக்கியமான நாயகனாக வீற்றிருக்கக்கூடிய ஐயா திரு போற்றுதலுக்குரிய அண்ணன் கு ஞானசம்பந்தம் அவர்கள்.